எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகிரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா STR 48 சம்மந்தமான ஒரு விஷயத்தை உங்கள் முன்னாடி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நிறைய பேர் இந்த படத்தை பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. காரணம், இந்த படம் முழுக்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளில பாகுபலி படம் மாதிரியே இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த படத்தை இவ்வளோ பேர் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பட் இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷம் சாலிடாக நடக்க போகுது. ஆனால் இந்த வருஷம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஷூட்டிங் நிற்க போகுது, இந்த படத்தை கமல் சார் ட்ராப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வதந்திகளை பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. பட் எல்லா வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி STR 48 சம்பந்தமான சிலம்பரசன் அவங்களோட அஃபிஷியல் லுக்கை கமல் சார் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிவீல் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே ஓரளவுக்கு கன்ஃபார்ம் தான் தெரிய வந்துச்சு. ஓகே ரைட், இந்த படத்தில் சிலம்பரசன் அவர்கள் 2 விதமான கெட்டப்பில் வரப்போகிறாரு. சாலிடாக டியூயல் ரோல் பர்ஃபார்மன்ஸு. ஸோ மன்மதன் படத்தில் டியூயல் ரோல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மனுஷன் மிரட்டி விட்டுருந்தாரு. ஆனால் இந்த படத்தில் டியூயல் ரோல்ற வேறு லெவலில் தான் இருக்க போகுது. ஏன்னா மன்மதன் படத்தில் டியூயல் ரோலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாசிட்டிவ் வித் ஒரு விதமான நெகட்டிவில் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் பர்டிகுலராக நெகட்டிவாகவும் இன்னொரு சைடு நெகட்டிவாகவும் தான் பண்ண போகிறாரு. ஸோ 2 விதமான நெகட்டிவ் ரோலில் STR 48 படத்தில் இவர் வரப்போகிறாரு. ஸோ இந்த படம் முழுக்க STR கெரியரில் ஹையஸ்டாக ரெடியாகிற ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடித்த 2-3 படத்தோட பட்ஜெட்டுக்கு சமமான ஒரு பட்ஜெட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் உள்ள ஒரு படத்தை இவர் ஏன் நடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. பட் கதை தான் அதை முடிவு பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த கதை பர்டிகுலராக சிலம்பரசன் அவர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேசிங்கி பெரியசாமி அவர்கள் ரஜினி சாரை மீட் பண்ணி இந்த படத்தோட ஸ்டோரியை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ சிலம்பரசன் அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு ஓகே பண்ணியிருக்காரு. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. பட் கொரோனா கால டைமாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு சில படத்தில் ரஜினி சார் கமிட் ஆகி பிஸியாக நடிச்சிட்டு இருந்த டைமாக இருக்கட்டும், அப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு சில படத்தோட வேலைகளை அப்போ ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி பலவிதமான வேலைகளை ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் தேசிங்கி பெரியசாமி அவங்களால இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ரஜினி சாரோட கால் சீட்டு தேசிங்கி பெரியசாமிக்கு கிடைக்காம போயிடுச்சு. கிட்டத்தட்ட கமல் சார்கிட்ட ஏகப்பட்ட பேரோட அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காப்புல. ஸோ இவங்களில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணால் உண்மையிலே ஆப்டாக இருக்கும் படத்தோட ஸ்டோரிக்கு அப்படின்னு தேசிங்கி பெரியசாமி சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த லிஸ்ட்டில் கமல் சார் தேர்ந்தெடுத்த ஒரே பேர் சிலம்பரசன் அவர்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்தோட கதை தான் சிலம்பரசனை தேர்ந்தெடுத்திருக்கு. ஸோ ஏன்னா படத்தோட கதைக்கு சிலம்பரசன் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இவர் டிக் பண்ணார் கமல் சார். ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா STR 48 சம்பந்தமான எந்த ஒர்க்குமே போகலப்பா. சிலம்பரசன் அவர்கள் தக்லை படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போயிட்டாரு. ஸோ தக்லை படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. STR 48 பெருசாக கண்டிக்கவே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. ஆக்சுவலாக STR 48 படம் சம்மந்தமான எல்லா வேலைகளும் ஆஃப்லைனில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சாலிடாக இந்த படம் முழுக்க எந்த ஒரு லைவ் லொக்கேஷன்லையும் எடுக்க போகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட 75%லேருந்து 85% வரைக்கும் ஃபுல் செட்டு தான். ஸோ செட்டுக்குள்ளே இந்த படத்தோட ஒட்டுமொத்த வேலைகளும் இருக்க போகுது. இந்த படம் முழுக்க எப்படி இருக்குன்னா பாகுபலி மாதிரியே இருக்கும். சாலிடாக இதுதான் பொருத்தமான ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவி ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருந்தோம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். பட் தெலுங்கு சினிமாவிலேருந்து பாகுபலின்னு ஒரு படம் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவியை மிக கிராண்டியாக எடுத்தால் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைக்கதை கொடுத்தோம்னா கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணாங்க. அதனால தான் இந்த படத்தை
செம்ம கிராண்டியாக எடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்காமல் இருந்தாலும் இந்த படத்தோட வேலைகள் ஒரு மத்தியில் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்களோட தேர்வு அப்படிங்கிற இந்த வேலையும் இப்போ நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து எஸ்டிஆர் அவர்களுக்கு 2 விதமான ரோல். ஸோ ஒரு ரோலுக்கு வந்து ஜான்வி கபூர் இருக்காங்களே, இவங்க வந்து ஸோ இந்த படத்தில் வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான ரோல். ஸோ ஒரு ரோலுக்கு ஜான்வீர் கபூரும் இன்னொரு ரோலுக்கு கிரா அத்வானியும் வந்து இருக்கிறதா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து செய்திகள் வருது. பட் அன்அஃபிஷியலான ஒரு விஷயம் தான், அஃபிஷியல் கிடையாது, பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் எதிரே பார்க்காது. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எப்போதுமே யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த 2 பேருமே வந்து செம பிஸியாக இருக்காங்க. எப்படி இந்த படத்தில் இவங்க வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவினா ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவி ஒன்று ரெடி ஆகுதுன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் இல்லாமல் இருக்க போகிறதே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. நான் நினச்சபடியே பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி அவர்களும் அப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்களும் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து மிக மிக முக்கியமான ஒரு கீ ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து செம ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ ஏனோ தானோன்னு ஒரு ரோல் வந்து இவங்க வந்து ப்ளே பண்ண போகிறதே கிடையாது. ஒரு விதமான கீ ரோல், கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ஸோ இந்த ரோலில் இவங்க 2 பேரும் வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறையா படத்தில். ஆனால் இந்த விஷயமும் வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து தேசிங்க பெரியசாமி ரீசெண்டாக மீட் பண்ணி கதைகள் வந்து சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஸோ ஆனால் எப்படி பார்த்தாலும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் சரி சமுத்திரகனி அவர்களும் சரி கண்டிப்பாக வந்து ஓகே சொல்லுவான்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ஷூட்டிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ இதுக்கான தேடுதல் வேட்டையில் தான். ஸோ இந்த படம் சம்பந்தமான ஷூட்டிங் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரிய தான் போகுது. ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடக்க போகுது. ஆமாங்க, மே மாதம் முடிய போகுது. சாலிடாக வந்து ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணி 2-3 வாரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முழுக்க செட் ஒர்க்கு தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து வேற லெவலில் இந்த படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சாலிடாக சொல்ல போனால் உலகத்தரம் வாய்ந்த ஒரு தமிழ் படம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கண்ணும் கொள்ளையெடுத்தான்னு ஒரு படம் வந்து கொடுத்து எதிர்பாராத விதமாக அந்த படத்தில் வந்து பக்காவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஸோ இப்போ வரைக்கும் ஐகானிக் தமிழ் படமாக கிட்டத்தட்ட வந்து 2K கிட்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பட லிஸ்ட்டில் இந்த படமும் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த படம் முழுக்க காலத்திலேயே நின்று பேசுகிற ஒரு படைப்பாக இருக்க போது. தேசிங்க பெரியசாமி இவங்களோட இயக்கத்தில் வெளில வரப்போகிற 2வது படம் சர்வசாதாரணமாக இருக்க போகிறதே கிடையாது. ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சாலிடாக சொல்லப்போனால் ரஜினி சாருக்காண்டி ஒதுக்கப்பட்ட ஒரு கதையில் சிலம்பரசன் அவர்கள் நடிச்சிட்ருக்காப்புல. ஆல்ரெடி வந்து முக்கியமான போர்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜூன் மாதம் 2-3 வாரத்துக்கு அப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக போக போகுது. ஸோ படத்தோட முக்கியமான காஸ்ட் ஒர்க் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜான்வீர் கபூர் இருக்கட்டும், அப்புறம் வந்து கிரா அத்வானியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சமுத்திரகன்யா இருக்கட்டும், அப்புறம் வந்து பிரகாஷ்ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் நடிப்பாங்க அப்படின்னு வந்து அதிகாரமற்ற ஒரு அறிவிப்பு கிடைச்சிருக்கு. பட் ஆனால் வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு தான் இன்ன வரைக்கும் பதில் தெரியவே இல்லை. சாலிடான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். STR 48 தரமான ஒரு படமாக நமக்காண்டி வந்துக்கிட்டே இருக்குது. தாராளமாக வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூஸ்பம் ஏற்படுத்துகிற ஒரு திரைப்படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.